வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு ரிமாசிவ் கிரியேட்டிவ் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனல் என்னென்னா 2 ரோல் அது வச்சு அடி போடுறது எப்படின்னு. ஒரு கூடைக்கு ஒரு பேஸ்கெட்டுக்கு முக்கியமானது அடி பேஸ்மெண்ட்டு தான். ஸோ அதை பிகினர்ஸ் கற்றுக்கிட்டாலே அதுக்கு மேலே நம்ம ஈஸியாக நமக்கு பின்னுறது ரொம்ப ஈஸி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி அடி போடுறோம் அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்குற இந்த 2 கலர் தான் நம்ம எடுக்க போகிறோம். டார்க் க்ரீன், பேபி பிங்க், இது 2 கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கிற ஒயர், அதோட அளவு, எப்படி அடி போடுறோம், அதோடய ஃபினிஷிங் எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீனில் 15 ஒயர் எடுத்திருக்கேன். பேபி பிங்க்கில் 6 ஒயர் எடுத்திருக்கேன். மொத்தம் 21 ஒயர். இப்போ அடி பார்த்திங்கன்னா நான் இது லஞ்சு கூட, அதாவது 1.5 கட்டில் 1.5 ரோலில் நம்ம போடுற ஒயர். இதுக்கு நான் 4.5 அடி எடுத்திருக்கேன். பார்த்துக்கிட்டிங்களா? 4.5 அடி எடுத்துகிட்டு கரெக்டாக வெட்டி வச்சுட்டு ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம அடி போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5 க்ரீன், 3 பேபி பிங்க், 5 க்ரீன், 3 பேபி பிங்க், எகெயின் 5 க்ரீன் அப்படின்ற விதத்தில் நம்ம போடுறோம். பார்த்திங்கன்னா 11 வரிசை, 11 × 21 அந்த விகிதத்தில் நம்ம அடி போட போகிறோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு லைன் நான் முடிச்சுட்டு அது எப்படி வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி சென்ட்ரு ஒயர் ஃபுல்லாக நம்ம பின்னிட்டோம். பின்னினதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை ஆல்ரெடி நம்ம விட்டுருப்போம். ஸ்டார்டிங் ஒயரோட கனெக்ட் பண்ணி எட்ஜ் வரைக்கும் வச்சு நம்ம கட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொரு லைனையும் அதே அளவில் தான் நம்ம ஜாயின் பண்ணி முடிக்கிறோம். இப்போ இந்த சென்ட்ரு ஒயருக்கும் மேலே 5 வரிசை, சென்ட்ரு ஒயருக்கு கீழே 5 வரிசைன்னு 11 பேஸ் போட போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மேலே 5 வரிசை கீழே 5 வரிசையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்படி தான், இது மாதிரி தான் இந்த சென்ட்ரு ஒயருக்கு மேலே 5 லைன்ஸ், கீழே 5 லைன்ஸ். இதில் நான் 3 வரிசை பேபி பிங்க்கு பார்டர் போட்டிருக்கேன். 4 4 8 வரிசை டார்க் க்ரீனில் நான் பின்னியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பின்னுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஆரம்பிப்போம். மூளை மடக்கி ரன்னிங் ஆரம்பிக்கிறதுல நம்ம மேலே அப்படியே பின்னி வருவோம். இவ்வளோதாங்க. இது இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் அளவு எப்படி போடுறோம், என்ன விதத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நீட்டாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதுதான் நம்ம போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கோம். அது எப்படி இருந்தாலும் எங்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குவீங்க நான் நம்புகிறேன். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ஒயரை நம்ம இப்படி சுற்றி கட்டி வைக்கிறதோ, குச்சியில் சுற்றுறதோ நமக்கு ஒயர் வேஸ்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா நம்ம நடு ஒயரை இழுக்கிறத விட்டுட்டு ஒரு வேஸ்ட்டான ஒயரை எடுத்து கட்டி முடிச்சு போட்டுட்டோம்னா ஒயர் சுருக்கம் விழுகாது, வேஸ்டேஜ் குறையும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒயர் எப்போயுமே வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம இதை வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நடு ஒயரை இழுத்து நம்ம பின்னிக்கிடலாம்.